யமுனா வந்து நிவின் வந்து நம்ம கூட பேசவே மாட்றாரே! இவர்ட்ட எப்படியாவது நம்ம பேசிறணும். நம்மளால நிம்மதியா சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. இன்னைக்கு இது ஒரு வழி பண்ணியே ஆகணும். நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நிவினோட வாழ்க்கையில நம்ம ராகினி வந்து போயிட்டா, இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம் நிவின அப்படின்னு நினச்சு தான் நம்ம இந்த காரியத்த பண்ணோம். ஆனா, அவர் அத புரிஞ்சுக்கவே மாட்றாரு. ஊனா காவேரி அக்கா வாழ்க்கைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரே! காவேரி அக்காவ பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவள தான் விஜய் மாமா இனிமே நல்லா பார்த்துக்குருவாரே! அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இப்படி பண்றாரு? இந்த மாதிரி நடந்துக்குருவாருன்னு நம்ம நினைக்கவே இல்லையே! சுத்தமா என்னிட்ட பேசாமயே போயிருவாரோ! இல்ல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிருவாரோன்னு ரொம்பவே குழம்பி போயி, நம்ம எப்படியாவது எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் நிவின்க்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு நினச்சுட்டு, இவங்க எல்லாரும் தூங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் எல்லாருமே தூங்கிடுறாங்க. இந்த யமுனாவும் தன்னோட வீட்டுக்கு பின்னாடி வந்து தென்னை மரத்துக்கிட்ட நிற்கிறாங்க. நின்னுட்டு நிவின்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா நிவின் காலே அட்டெண்ட் பண்ணாம இருக்கவும், நிவின்க்கு மெசேஜ் போடுறாங்க. இந்த மாதிரி நீங்க பேசாததுனால என்னால படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. நான் படிக்கிறதே இல்ல. அப்படின்னு சொல்லவும், அந்த மெசேஜ பார்த்துட்டு நிவின் உடனே கால் பண்றாரு. உடனே நிவின் கால் பண்ணி கேட்குறாரு, என்னோட பேசலைன்னா நீ படிக்க மாட்டியா? அப்போ உங்க அப்பாவோட கனவுலாம் என்ன ஆகுறது? நீ ஏன் இப்படி இருக்க? எல்லாமே தப்பு தப்பாக தான் பண்ணுவியா? நான் சொல்கிறது எதையுமே நீ கேட்க மாட்டியா? அன்னைக்கு இப்படி தான் அந்த மாதிரி எல்லாத்தையும் போய் நிப்பாட்டு. இந்த மாதிரி கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு எதையுமே போய் சொல்லாமல் நீ மறைச்சி வச்சுட்டு இப்போ ராகினியை பாரு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டா. இனிமேல் காவேரி லைஃப்பில் என்னென்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்ல உடனே இவ கோவப்பட்டுட்டு யமுனா எதுக்கு நீங்கள் காவேரி அக்கா பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? காவேரி அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவளை வந்து மாமா பார்த்துக்கிருவாரு. நீங்கள் ஒன்றும் அவளை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்ல, நீ என்ன இப்படி திமிரா பேசிகிட்டு இருக்க? ஃபோனை வை ஃபஸ்ட்டு அப்படின்னு நிவின் சொல்ல, உடனே இவங்க வந்து அழுதுடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி மாடியில் நின்று பசுபதிட்ட இந்த மாதிரி காவேரி இந்த வீட்டுக்கே ராணியாக இருக்காப்பா, என்னையெல்லாம் இந்த வீட்டில் கண்டுக்கவே மாட்றாங்கப்பா, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டணும், அப்போ தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து திருந்துவாங்க. நான் அவளை தூக்கி தலையில் வச்சுட்டு இந்த தாத்தாலாம் ஆடு ஆடுன்னு ஆடுறாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யமுனா அங்கே நிற்கிறது நல்லாவே தெரியுது. மாடியிலேருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்பா கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணுங்கள், இந்த யமுனா என்ன இந்த நேரத்தில் நின்றுட்டுருக்கா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்ல, தேவையில்லாம வேலைம்மா, நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாரு, அந்த குடும்பத்தை ஏன் பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல, அப்பா நீங்கள் ஃபோனை வைங்கப்பா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பசுபதியும் உன்னை திருத்தவே முடியாது, நீ உன் வாழ்க்கையை எப்போ தான் வாழ போறியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு, இந்த டைமில் ஃபோனை வச்சுட்டு இவ எதுக்கு வெளியே வந்து நிற்கிறா, எல்லோரும் நேரம் தூங்கியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் ராங்னு சொல்லிட்டு வீட்டு கதவை திறந்துட்டு அவங்க போகிறாங்க. யமுனாவை தேடி போகிறாங்க. யமுனா பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட நின்று அந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க ஃபோனை வச்சுட்டு. அப்போ நிவின் நல்லாவே திட்டிட்டு ஃபோனை வைன்னு சொல்லிடுறாரு. உடனே இவங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி போய் பின்னாடி நின்று யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, உடனே இவங்க பயந்து போய் கங்காவா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே பெருமூச்சு விடுறாங்க. என்ன என்ன திருட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்க? இந்த நைட் நேரத்தில் வந்து நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? எதுக்கு என்னை பார்த்தோன்னே ஷாக் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க, அதெல்லாம் கேட்க நீ யார்? நீ எதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்த? இந்த நைட்டில் உன்னை யார் இங்கே வர சொன்னான்னு கேட்க, இது நைட்டுன்னு உனக்கு தெரியாதா? அப்போ இந்த டைமில் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்கள் அக்காவை கூப்பிடவா? கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே யமுனா ப்ளீஸ் 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 அவங்கள கூப்பிட்றாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணுற, அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன என் அண்ணன் வந்து உன் பின்னாடி சுற்றிட்டு தெரிஞ்சானே, அப்போ கூட இந்த மாதிரிலாம் நீ பதறலையே, இப்போ என்ன? அப்போ நீ யாரையும் லவ் பண்ணுற, இந்த இந்த டைமில் ஃபோனு கையோடு வந்திருக்கேன்னா என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ப்ளீஸ் யாரையும் கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி உன் ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்பிடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபோனில் ரீசன்ட் கால்ஸில் செக் பண்ணுறாங்க. நிவினோட நேம் இருக்குது. ஃபோனை கொடு ஃபஸ்ட்டு, ஃபோனை கொடுன்னு அந்த பக்கம் யமுனா கத்த, இவங்க வந்து ஃபோனே கொடுக்க மாட்டுறாங்க. என்ன நிவின்கிட்ட தான் லாஸ்ட்டாக பேசியிருக்க? ஓ அப்போ நீ வந்து இப்போ நிவினை லவ் பண்ணிகிட்டு இருக்க அப்படித்தானே? அது எப்படி அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே வந்து நிவினையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிவின் பின்னாடி இப்படி அலையிறீங்க அப்படின்னு சொல்ல, வார்த்தை அளந்து பேசு அப்படின்னு யமுனா சொல்ல, என்ன வார்த்தை அளந்து பேச? அவனும் இப்படி மானங்கட்டவனாக இருக்கான், ஃபஸ்ட்டு அக்காவை லவ் பண்ணிவிட்டு இப்போ உடனே ரூட் விட்டுட்ருக்கானா? ஓ அதனால தான் அவன் வந்து காவேரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என்னை திரும்பியே பார்க்காம இருந்தான், அதுக்கு காரணம் இதானான்னு சொல்ல, உடனே யமுனா இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, மறுபடியும் நிவினையும் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அப்படி இருந்தாலும் அவன் என்னோட அத்தை பையன் இல்லையா, அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆகலைல்ல, அப்படினாலும் நான் பேசத்தான் செய்வேன். இதுதான் காரணமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு சொன்னதுக்கு வேணாம் வேணான்னு சொன்னதுக்கு காரணம், இப்போ நீ வந்து அவனுக்கு கிடச்சிருக்க, அப்படி என்னடி உன்கிட்ட இருக்குது என்கிட்ட இல்லாதது அப்படின்னு இந்த ராகினி சொல்ல, உடனே யமுனா இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், அது எப்படி நீ சும்மா பேசுவ?
அப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இவங்க கால் பண்ண நிவின் அந்த சைடு ஃபோன் எடுத்துகிட்டு, நீ தூங்க போக மாட்டியா, சும்மா சும்மா ஏன் கால் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்க, உடனே நிவின் நான் வந்து ராகினி பேசுகிறேன், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண தானே செய்றீங்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏய் இந்த டைமில் நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இருங்க உங்கள் 2 பேருக்கும் ஒரு வழி கட்டுறேன் இந்த நைட்டோடைய அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிடவும் கூவுன்னு சத்தம் கேட்கவும் பார்த்தீங்கன்னா கங்கா வந்துடுறாங்க. ஏய் என்னடி ஏன்டி இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அக்கா, இல்லைக்கா நான் சும்மா தான்க்கா வந்தேன்னு சொல்ல, உன் தங்கச்சி சும்மாலாம் ஒன்றும் வரல, என்ன யமுனா சொல்லிடவா அப்படின்னு கேட்க, என்னடி என்ன சொல்லிடவா அப்படின்னு சொல்ல, இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்து சும்மா வந்தேன், யாராவது இருப்பீங்க பேசுவோன்னு பார்த்தேன், எல்லோரும் தூங்கவும் யமுனாட்ட பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிக்கிறாங்க இந்த ராகினி. அதுக்கு யமுனாவுமே அப்பாடா அப்போ எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, ஆமாம் நீ எதுக்கு இப்போ இந்த டைம் எங்கள் வீட்டுக்கு வர்ற, உன்னை யார் இங்கே கூப்பிட்டா, எதுக்கு எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, ஏண்டி இவளோடலாம் உனக்கு என்ன பேச்சு, எதுக்கு இவளோட நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் உன் தங்கச்சியோட பேசுகிறதுக்கு தான் இப்போ நிறைய ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, இவன் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, உடனே யமுனா இல்லைக்கா இவ என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து அங்கேருந்து வர்றாங்க. என்ன இது நம்ம வீட்டில் இப்படி சத்தமாக கிடக்க அப்படின்னு நினைக்க, உடனே கங்காவும் எனக்கு தூக்கமாக வருது, நீ முதல்ல இவளை அனுப்பிட்டு வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா உள்ளே போயிடுறாங்க. காவேரி வந்து பார்த்துட்டு ஏன் இப்படி ராகினி அங்கே போய் நிற்கிறா, என்னமோ யமுனாட்ட வம்பு பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. பின்னாடியே போயிட்டு கேட்குறாங்க, ராகினி நீ எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு யமுனாட்ட என்ன சொல்லிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, ஆமாம் உன் தங்கச்சிக்கு ஒன்றுமே தெரியாது, உன் தங்கச்சியை வந்து நான் இப்போ கொல்ல வந்துட்டேன் பாரு, அவளே இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாளோ தெரியல, உன் குடும்பத்துக்கே பெரிய பெரிய கேவலத்தையெல்லாம் உண்டு பண்ண போகிறா உன் தங்கச்சி அப்படின்னு சொல்ல, உடனே யமுனா இல்லைக்கா அப்படிலாம் இல்லை, நான் சும்மா தான் வந்து நின்றுட்டுருந்தேன், இப்போ அவங்க தான் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என் தங்கச்சிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டியது கிடக்கு, நீ முதல்ல கிளம்பு, உன்னை யார் இங்கே கூப்பிட்டா, யார் வீட்டுக்குள்ளேயும் நீ நுழைஞ்சிருப்பியா அப்படின்னு கேட்கும்போது, ஹலோ இது என்னோட வீடு அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. உடனே காவேரி என்னது உன்னோட வீடா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்களே வாடகைக்கு தான் தங்கியிருக்கீங்க, எப்படி இந்த சொத்தில் அஜய்க்கும் ஷேர் இருக்குல்ல, அப்போ இது என்னோட வீடு தானே, அஜய் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் நீ என்னையும் வரக்கூடாதுன்னு சொல்கிற, நான் எப்போ வேணாலும் நான் வருவேன், நான் வந்து இந்த வீட்டோட ஓனர், நான் எப்போ வேணாலும் வருவேன்னு சொல்ல, காவேரி வந்து சொல்லணும் வாயெடுக்கிறாங்க, உனக்கு இந்த வீட்டிலலாம் ஒரு சொத்தும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாதுன்னு, ஆனால் எதுக்கு தேவையில்லாமல் அஜய்க்கு ராகினிக்கு சண்டை வரணும் பேசாமல் இருந்துடுறாங்க, உனக்கு உண்மை தெரியும் போது நீ ரொம்ப வருத்தப்படுவ, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதுன்னு காவேரி சொல்கிறாங்க. ஹலோ இந்த டைலாக்லாம் நான் சொல்லணும், என்ன உண்மை தெரியும் போது நான் ஃபீல் பண்ணுவேன், உனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன், என்ன யமுனா சொல்லவா உங்கள் அக்காட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே காவேரி என்ன இது யமுனா என்ன சொல்ல வர்றான்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை உன் தங்கச்சிக்கு இந்த நைட்டில் தூக்கம் வரலையா, என்னன்னு கேட்டு அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணு, இல்லைன்னா உன் குடும்பம் மானம் சந்து சிரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உன் தங்கச்சிக்கு இந்த வேலையெல்லாம் தேவையில்லாத வேலை, அவள் வேலையை மட்டும் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல, உடனே இந்த காவேரியும் யமுனாட்ட போய் என்னடி என்ன எதுவும் பிரச்சனையா, எதுக்கு இப்படி இருக்க, பதட்டமாக இருக்க, அவளை பார்த்து ஏன் பயப்படுற, என்னாச்சு, அவள் என்ன சொல்லிட்டு போகிறா, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, அக்கா ஒன்றும் இல்லைக்கா நான் சும்மா வெளியே வந்தேன்க்கா, அவளாம் வந்து என்னை வம்பிழுத்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமுனா சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ராகினியும் அந்த பக்கம் நின்றுட்டு, உன் தங்கச்சி கலெக்டர் ஆவான்னு தானே நீ நினச்சிட்டு இருக்க, ஆனால் அவள் கண்டிப்பாக கலெக்டரெல்லாம் ஆக முடியாது, என்ன யமுனா நான் சொல்கிறது கரெக்டு தானே, இன்னும் கொஞ்ச நாளில் கலெக்டர் ஆகிட மாட்டில்ல அப்படின்னு சொல்ல, உன் தங்கச்சி எங்கே கலெக்டர் ஆக போகிறா, அவங்க குடும்பம் இப்படியே தான் இருக்கணும் கடைசி வர, நீயாவது ஒரு வேலைக்கு போய் ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா நீ விஜயை இழுத்துட்டு ஓடி போயிட்ட, அங்கிட்டு யமுனாவாவது ஒரு கலெக்டர் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான்னு பார்த்தா அவளும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே காவேரிக்கு புரிஞ்சு போச்சு யமுனா ஏதோ தப்பு பண்ணுறா அப்படின்னு. ஆனால் காவேரி வந்து யமுனாட்ட இப்போ கேட்டால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டாள், நம்மளாக தான் ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, நீ போய் தூங்குடி, அவள் இப்படி தான் லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பா, நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு தங்கச்சி அனுப்பி விட்டு ராகினிகிட்ட பேசுகிறான். இங்கே பாரு ராகினி, எங்கள் குடும்பத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம், என் தங்கச்சி என்ன வேணாலும் பண்ணட்டும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒன்றும் என் குடும்பத்தில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தேவையே இல்லை, ஃபஸ்ட்டு உன்னோட அண்ணனோட வாழ்க்கையை ஃபஸ்ட்டு பாரு சரியா, அவன் அடி வாங்கினதெல்லாம் மறந்துட்டான்னு நினைக்கிறேன், அதே மாதிரி நீயும் போய் கம்பி என்னன்னா இன்னும் என்கிட்ட ஏதாவது ரெண்டு பேசிகிட்டு இருந்தா என்னென்ன சொல்லுவேன்னு தெரியாது, முதல்ல உன் குடும்பத்தை சரி பண்ண, அதுக்கப்புறம் என் தங்கச்சியெல்லாம் இது பார்த்துக்க சரியா, என் தங்கச்சியை பார்க்குறதுக்கு நான் இருக்கேன், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டி விட்றாங்க. இல்லை இப்போ தெரியாது, நான் உனக்கு நல்லது பண்ணலான்னு தான் வந்தேன்,
உனக்கு வந்து இப்போ தெரியாது, நடக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரியா, நீ என்ன சொல்ல வர்ற? என் தங்கச்சி வேறு யாரையாவது லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்ல வர்றியா? அப்படியே அவள் லவ் பண்ணா கூட நான் அவளை சேர்த்து வைப்பேனே தவிர இப்படிலாம் வந்து உன்ன மாதிரி வெள்ளித்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அவள் என் தங்கச்சி கண்டிப்பாக நல்ல பையனை தான் சூஸ் பண்ணியிருப்பான். அவள் அப்படியே லவ் பண்ணா கூட கலெக்டர் ஆகணுங்கிற எய்ம்லாம் விட மாட்டா. அவள் கண்டிப்பாக கலெக்டர் ஆகுவா. அவள் கண்டிப்பாக கலெக்டர் ஆகும்போது நீ பார்க்க தான் செய்ய போகிற. நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டி அனுப்பிடுறாங்க. யமுனா அதை நின்று கேட்டுட்டு நிற்கிறாங்க. கேட்டு நின்று யமுனா ரொம்பவே அழுகுறாங்க. அக்கா, என் மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கியா நீ? நான் கண்டிப்பாக நம்பிக்கையை காப்பாற்றுவேன்க்கா. நான் இனிமேலாவது நிவினை என் மனசில் இருந்து நான் விட மாட்டேன். கண்டிப்பாக என் படிப்புக்கு அவர் தடையாக இருக்கவே மாட்டார். கண்டிப்பாக நான் அவரையும் கல்யாணம் பண்ணுவேன். அதே மாதிரி கலெக்டராகவும் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உள்ளே போய் நிம்மதியாக தூங்குறாங்க. கண்டிப்பாக யமுனா வந்து நிவினை கல்யாணம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கலெக்டராகிற கனவையும் வந்து நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இன்னும் தான் பார்ப்போமே, பொறுத்திருந்தேன் என்னென்னு தான் நடக்க போகுதுன்னு.